காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல சத்யன் நடிச்சிருக்காரு. சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்ய ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்காரு. முத்துக்குமார், மதன் கார்கி, விவேகா, பா விஜய்னு 4 கவிஞர்களுமே பாடல்களை எழுதியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா விஜயே ஒரு பாடலை பாடி இருக்கிறது தான். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்த உலகத்துல இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. யாஹூ யாஹூ பண்ணி பார்த்தும் இவள போல இந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. ஏஆர் முருகதாஸ், ஹாரிஸ் ஜெயராஜ், விஜய் இவங்க கூட்டணியில வர படம்ங்கிறதுனால நிச்சயமா இது வெற்றி அடையும்னு பேசின அத்தனை பேருமே நம்பிக்கையோட பாராட்டு தெரிவிச்சாங்க. நம்ம ஹீரோ விஜய் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனை பாராட்டி தள்ளிட்டு அவருக்கு குட்டி மணிரத்னம்னு ஒரு பட்டமும் கொடுத்துட்டாரு. இப்ப அந்த நிகழ்ச்சிக்கு போலாமா? I'm waiting. படத்துல குட்டி புலி கூட்டம், வெட்ட வெளியாட்டம், பல்லே பல்லே பாட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் சாங் எழுதிட்டேன். வழக்கமா ஓப்பனிங் சாங் அப்படின்னாலே ஹீரோ தன்னை பற்றி பாடுவதாகவும், வீரத்தை பற்றி பாடுவதாகவும், அல்லது தத்துவங்களை பற்றி பாடுவதாகவும், கொள்கைகளை பற்றி பாடுவதாகவும் இருக்கும். ஆனா அது மாதிரியான எந்த சாயலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை ரொம்ப மெனக்கெட்டு லிரிக்ஸுக்காக ஒவ்வொரு வரியும் திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் இயக்குனர் திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களும் அதை ஒவ்வொரு வரியும் செதுக்கி செதுக்கி வாங்கினார்கள். பாடல்கள்னு சொல்லும்போது ஒரு பார்ட்டி சாங் முதல்ல பண்ணது கூகுள் கூகுள். வழக்கமான பார்ட்டி சாங்ஸ் மாதிரி ஃபுல்லா வெறும் பார்ட்டி எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட நண்பர்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பாடல். ஸோ வித்தியாசமா அறிமுகப்படுத்தலாம், அதுல ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வைக்கலாம், ரொம்ப ஒரு ஹியூமர் ஃபுல்லா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச பாடல் தான் கூகுள் கூகுள். பெண்ணே நீ ஒரு பூகம்பம் தானா, இல்லை நீ ஒரு பூகம்பம் தானா, விழிகள் மீனா தூண்டில்கள் என்பேன், விழுந்தேன் அடடா ஆனந்தம் கொண்டேன், தீயா நீரா தீராத மயக்கும், தீயும் நீரும் பெண்ணுள்ளே இருக்கும், அனைத்தில இருந்திலும் பெண் தேகம் அதிசயம். இப்படி பாடல் முழுக்க ஒரு வர்ணனை சிரமமாக கொடுத்திருக்கோம். It's been a wonderful experience working in Thapaki, and I would like to thank first of all Murugadas sir, first of all for thinking that I was appropriate for the role. Thank you sir. And it's been a wonderful experience working with him. He is somebody who is so full of life. Throughout the movie for my character, I have only copied his body language. I've only copied his style. And it was a lot of fun working with him. Santosh Sivan sir, he's captured us so beautifully, and it's been a pleasure to be photographed by somebody like him. படத்தை பத்தி நான் சொல்லணும்னா இந்த படம் நிச்சயமா விஜய் சாரோட ஃபேன்ஸ் அல்லாதவர்கள் கூட ஒரு 5 தடவை பார்த்தா கூட போர் அடிக்காத ஒரு படமா இருக்கணும் அப்படிங்கறது தான் எனக்குள்ள நான் மைண்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டது. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். படம் பார்த்துட்டு ஒரு 3 ஹவர் கழிச்சு எனக்கு போன்ல கூப்பிடுறாரு. நான் சார் 2004 எனக்கு காக்க காக்க கொடுத்தீங்க, அந்த மாதிரி 10 மடங்கு எனக்கு துப்பாக்கி தந்திருக்கீங்க. 10 டைம்ஸ் ஆஃப் காக்க காக்க அப்படின்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்த அந்த தம்பி முன்னேற்சின்னு தான் சொல்லணும்னு நான் சொன்னேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது உடனே நாங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா நான் சஜஸ்டட் அவருடைய பேர் சொன்னேன். அவரை பாடல டைரக்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அண்ட் ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் விஜய். ஸோ அவர் சொன்ன உடனே அவர் பாம்பேக்கு எங்களுக்கு 2 வாட்டி பாடினாரு. 3வது வாட்டி கரெக்ஷன் இருக்கணும்னா ஆண்ட்ரியோட எடுத்தாங்க. ஸோ நான் ரெடியா இருக்கேன் சார். எப்போ சார் சென்னையில ரொம்ப ஆர்வத்தோட கலந்து கொண்டாரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுறேன். டைரக்டர் முருகதாஸ் அவங்களுடைய எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். குஷி படத்துல பழக்கம், அதில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து சொன்ன மாதிரி மிஸ் ஆகி இப்போதான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர். அவரோட நேரேஷன் அப்படி இருக்கும். ஒரு செகண்ட் கூட நம்மளை மைண்ட் டைவர்ட்டே ஆகும். அப்படி ஃபோக்கஸ்டா நம்ம வச்சுருப்பாரு. ஸோ அதுலேயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன்.